வணக்கம். இன்றைய நம்ம உரையாடல்ல நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு அருமையான விஷயம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தியானப் பகுதி போற்றொரிடம்ங்கிற தலைப்புல இதோட ஆய்வு வழிகாட்டியும் வச்சு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா இதை பத்தி பேச போறோம். இது செப்டம்பர் 4, அதாவது ஆவணி 19 தேதிக்கான தியானம். நம்ம வழக்கமா செய்யற வழிபாட்டு முறைகளை பத்தி ஒரு புதுசா சிந்திக்க வைக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா. இதோட மைய நோக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லப்போனா புரட்சிகரமானதுன்னே சொல்லலாம். கடவுள் எங்க இருக்கார்? அவரை எப்படி நாம பார்க்கணும்? அப்படிங்கிற நம்மளோட அடிப்படை புரிதல்களையே இது கொஞ்சம் கேள்வி கேக்குது. ஓஹோ. நாம பொதுவா கோயில்கள்ல, புனித இடங்கள்ல அப்படிதானே வெளியில தானே தேடுறோம். ஆனா இந்த தியான பகுதி அந்த தேடல நமக்குள்ளேயே திருப்புங்கன்னு சொல்லுது. சரி. அதாவது புற வழிபாட்டுல இருந்து அக வழிபாட்டுக்கு ஒரு தெளிவான வழிய காட்டுது. இது வெறும் அறிவுரை மாதிரி இல்ல, இது ஒரு அனுபவ பாதைக்கான வழிகாட்டி மாதிரி. சரி, அப்போ இந்த ஆய்வு வழிகாட்டி இந்த தியான பகுதி இதை வச்சு நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். ம், முதல்ல இந்த தலைப்பே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குல்ல. போற்றுருமிடம். ஆமா. போற்றுதலுக்கு உரிய இடம் அப்படின்னா என்ன? இந்த தலைப்பே ஒரு கேள்வி மாதிரி இருக்கு. எது அந்த போற்றுதலுக்கு உரிய இடம்? அது கோவிலா, புனித ஸ்தலமா, இல்ல வேற எதனாவுமா? மிகச் சரியான கேள்வி. அந்த போற்றுதலுக்குரிய இடம் எதுன்னு சுவாமிஜி முதல் வரியிலே ரொம்ப தெளிவா சொல்லிடுறார். உள்ளத்துள்ளே வீற்றிருக்கும் உன் பொருளே, உள்ளத்தின் நுள்ளேயே உன்னை நான் போற்றுவேனாக. ம், இங்க உன் பொருள் அப்படிங்கிறது மெய்ப்பொருள், பரம்பொருள், கடவுள். அவர் எங்க இருக்கார்? நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கார்னு சொல்றார். இது ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து. கடவுள் எங்கேயோ தூரத்துல இல்ல, நம்ம கிட்டயே, நம்ம உள்ளேயே இருக்கார். அப்போ முதல் அடியே நம்ம கவனத்தை வெளியில இருந்து உள்ளுக்குள்ள திருப்புறது தான். இறைவனை அடைய வெளியே போகாதீங்க, உங்களுக்குள்ளேயே பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது நாம பழகிப்போன வழிபாட்டு முறைகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? நிச்சயமா, ரொம்பவே வித்தியாசம்தான். பல 100 வருஷமா நாம பாக்குற பல வழிபாட்டு முறைகள் புறச்சடங்குகள், புற இடங்கள் இதெல்லாம் சார்ந்துதான் இருக்கு. அது ஒரு ஒழுக்கத்தை, ஒரு சமூக ஒருங்கிணைப்பே கொடுத்திருக்கலாம், மறுக்கல. ஆமா. ஆனா இந்த தியான பகுதி என்ன பண்ணுதுன்னா, ஆன்மீகத்தோட அந்த சாரம் இருக்கே, அந்த அனுபவம், அதை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த அனுபவம் எங்க நடக்கணும்? உள்ளுக்குள்ளதான் நடக்கணும். சரி. அதனாலதான் உள்ளத்தின் உள்ளேயே உன்னை நான் போற்றுவேனாக அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு உறுதிமொழி, ஒரு தியானத்தோட ஆரம்பம். அந்த போற்றுதலுக்குரிய இடம் நம்ம உள்ளம்தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுது. உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த இறைவனை பத்தி இன்னும் விளக்கமா சொல்ல அடுத்து ஒரு அழகான ஓமை பயன்படுத்தியிருக்காங்க. கடல்ல இருக்கும் மீனானது நீரை நாடி எங்கும் செல்ல வேண்டியதில்லை. இது பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமை மாதிரி தோணுது. ஆமா ஆமா, இந்த ஊமை கடலோட அந்த எங்கும் நிறைந்த தன்மையையும் நாம அவரை எப்படி அணுகணுங்கிற முறையையும் ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. கடல்ல பிறந்து கடல்லையே வாழ்ற மீனுக்கு தண்ணிங்கிறது அதோட வாழ்வாதாரம். ம், அது தண்ணிய தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். ஏன்னா தண்ணி அதை சுத்தியும் இருக்கு, அதுக்குள்ளேயும். சொல்லப்போனா நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு. அந்த நீக்க மரங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம். எந்த கேப்பும் இல்லாம பரிபூர்ணமா எங்கும் நிறைஞ்சிருக்கிறது. அப்படியானால் மீனுக்கு தண்ணி மாதிரி நமக்கு இறைவன்? அதேதான். இறைவன் நம்மள சுத்தியும் வெளியிலையும், முக்கியமா நமக்குள்ளேயும் அப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அந்த மீன் மாதிரி நாமளும் இறைவனை தேடி கோயிலுக்கோ மலைக்கோ இல்ல வேற யாத்திரை ஸ்தலங்களுக்கோ அலைய தேவையில்லை. ஏன்னா நாம தேடுற அந்த பொருள் ஏற்கனவே நம்ம கூட நமக்குள்ளே இருக்கு. ஓஹோ. இந்த உவமை நம்ம தேடலோட திசையே மாத்தி அமைக்குது. நம்ம அலைச்சலை நிறுத்தி நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆதாரத்தை உணர வைக்குது. சரி. இறைவன் உள்ளுக்குள்ளேயே இருக்கார், அவரை வெளியில தேட வேண்டான்னு இந்த ஓமை தெளிவா சொல்லுது. அப்போ உண்மையான வழிபாடுனா என்ன? இந்த தியான பகுதியில நல்ல அர்ச்சனைன்னு ஒரு வார்த்தை வருது. பொதுவா அர்ச்சனைனா பூ, மந்திரம், அபிஷேகம் அப்படித்தானே நாம நினைக்கிறோம். இங்கதான் சுவாமிஜி வழிபாட்டோட அர்த்தத்தையே இன்னும் ஆழமாக்குறார். அவர் சொல்ற நல்ல அர்ச்சனைங்கிறது அந்த புறச்சடங்குகளை மட்டும் குறிக்கல. அவர் என்ன சொல்றார்னா, இறைவனோட சாநித்தியத்தை உணர்வதுதான் நல்ல அர்ச்சனை. சாநித்தியம்? சாநித்தியம்னா உடனிருப்பு, பிரசன்னம், பிரசன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அதாவது கடவுள் எப்போ நம்ம கூட நமக்குள்ளேயே இருக்காருங்கிற அந்த ஆழமான நேரடியான உணர்வு பெறதுதான். அதுதான் உண்மையான மிகச்சிறந்த அர்ச்சனை. ஓ, இறைவனோட உடனிருப்ப உணர்றது. இது வெறும் நம்பிக்கையை தாண்டி ஒரு அனுபவ நிலைக்கு போற மாதிரி இருக்கு.
அப்போ புறச்சடங்குகள்லாம் இந்த உணர்வுக்கு ஒரு கருவியா இருக்கலாம், ஆனா அதுவே முடிவல்ல, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. புறச்சடங்குகள் ஒரு ஆரம்பமா இருக்கலாம், மனச ஒருநிலைப்படுத்த உதவலாம். ஆனா அதிலேயே தேங்கி நின்னுடாம அந்த சடங்குகளோட நோக்கமான இறை உணர்வு இருக்கே, அந்த சாநித்தியம், அத நமக்குள்ள மலரச் செய்யறது தான் முக்கியம். சரி. சும்மா இயந்திரத்தனமா சடங்குகளை செய்யறது உண்மையான வழிபாடு ஆகாது. அந்த இறைவனோட இருப்ப, அந்த பிரசன்னத்தை நமக்குள்ள உணர்றது தான் நல்ல அர்ச்சனையோட சாரம். அது ஒரு விழிப்புணர்வு நிலை. இந்த அகவழிபாட்டோட முக்கியத்துவத்தை இன்னும் நல்லா சொல்ற மாதிரி ஔவையாரோட ஒரு குறளும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. உள்ளமே பீடம், உணர்வே சிவலிங்கம், தெல்லியர் அர்ச்சிக்கும் ஆறு. இந்த குறள் நிறைய பேர் கேட்டிருப்போம், ஆனா இந்த தியான பகுதியோட சேர்த்து பார்க்கும்போது இதோட அர்த்தம் இன்னும் ஆழமாகுது. நிச்சயமா. ஔவையாரோட இந்த குறள் இருக்கே, இது அக வழிபாட்டோட முழு தத்துவத்தையே 2 வரியில அடக்கிடுது. நம்ம அதோட ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாம். உள்ளமே பீடம். பீடம்னா என்ன? கடவுளை வச்சு வழிபடுற புனிதமான இடம், ஆசனம். ஆமா, கருவறையில் இருக்கும். ஆமா. நாம பொதுவா கோயில்ல கருவறையில மூலவர் இருக்கிற இடத்த பீடம்னு சொல்றோம். ஆனா ஔவையார் என்ன சொல்றாங்க? உண்மையான வழிபாட்டுக்குரிய பீடம், அந்த புனிதமான இடம் நம்ம உள்ளம்தான் அப்படிங்கறாங்க. கடவுளை வழிபட நாம வேற எங்கேயும் போக வேண்டாம், நம்ம இதயமே அந்த பீடம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்தா இருக்கே. இது கோயில்களோட தேவையே கேள்வி கேக்குதா, இல்ல வழிபாட்டோட மையத்தை மாத்துதா? ஆனா மையம் எதுன்னு நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லலாம். கோயில்கள் ஒரு சமூக, கலாச்சார, ஆன்மீக மையமா இருக்கலாம். ஆனா ஒரு தனி மனுஷனோட ஆன்மீக அனுபவத்தோட உச்சம்ங்கிறது அவனோட உள்ளத்துல தான் நடக்க முடியும். சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். உணர்வே சிவலிங்கம். ஆமா, இது இன்னும் ஆழமா இருக்கு. சிவலிங்கம்ங்கிறது சிவனோட ரூபமா நம்ம வழிபடுறோம். ஆனா இங்கே உணர்வே சிவலிங்கம்னு சொல்றாங்களே ஔவையார். இங்கதான் ஔவையார் நம்மள புற அடையாளங்கள்ல இருந்து அக அனுபவத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கல்லாலேயோ உலோகத்தாலேயோ செஞ்ச லிங்கத்தை வழிபடுறது ஒரு முறை. ஆனா உண்மையான எப்பவும் நிலைச்சு நிக்கிற சிவலிங்கம் எது? அது நம்மளோட உள்ளார்ந்த இறை உணர்வு, அந்த மெய் உணர்வு, அந்த கான்ஷியஸ்னஸ், அதுதான் என்கிறார். ஓஹோ. கடவுளை பத்தின நம்மளோட ஆழமான தெளிவான உணர்வு இருக்கே, அதுதான் வழிபாட்டுக்குரிய உண்மையான லிங்கம். அந்த உணர்வை வளர்க்கிறது தான் உண்மையான சிவ வழிபாடு. அப்போ தெல்லியர் அர்ச்சிக்கும் ஆறு அப்படிங்கிறது. தெள்ளியர்னா தெளிந்த ஞானம் கிடைச்சவங்க, மெய்யறிவாளர்கள். அர்ச்சிக்கும் ஆறுனா அவங்க வழிபடுற முறை இல்ல வழி. ஆக ஞானிகளும் மெய்யறிவாளர்களும் எப்படி கடவுளை வழிபடுறாங்க? அவங்க தங்களோட உள்ளத்தையே பீடமாக்கி, தங்களோட இறை உணர்வையே சிவலிங்கமா நினைச்சு, அந்த உணர்விலேயே நிலைச்சு நின்னு வழிபடுறாங்க. இதுதான் அவங்க பின்பற்ற உண்மையான அர்ச்சனை முறை. அதாவது முழுக்க முழுக்க அக வழிபாடு. ஆக ஔவையாரோட இந்த குறளும் சுவாமி சித்பாவானந்தரோட தியான பகுதியும் ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதா இருக்கு. ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி இறைவன் உள்ளுக்குள்ளதான் இருக்கார், அவரை உள்ளுக்குள்ளேயே உணர்ந்து வழிபடுறதான் சிறந்ததுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. உள்ளமே கோயில், உணர்வே தெய்வம்ங்கிற கருத்து நல்லா பதியுது. சரியா சொன்னீங்க. ரெண்டும் வேற வேற காலத்துல வேற வேற ஞானிகளால சொல்லப்பட்டிருந்தாலும் அதோட சாரம் ஒண்ணுதான். அகமுக பயணம், அதோட முக்கியத்துவம். இறைவன் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாருங்கிறது உண்மைலாம். ஆனா அவரை நாம ரொம்ப பக்கத்துல, ரொம்ப உண்மையா உணரக்கூடிய இடம் நம்ம உள்ளம்தான். அதனாலதான் இந்த 2 ஞானிகளுமே அக வழிபாட்டுக்கு இவ்ளோ அழுத்தம் கொடுக்கறாங்க. இந்த பகுதி முழுக்க பார்த்தா புற வழிபாட்டை விட அக வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன அடிப்படை காரணமா இருக்கும்? ஏன்னா புற வழிபாடுகளும் நிறைய பேருக்கு ஒரு அமைதியை, ஒரு பிடிப்பை கொடுக்குதே. காரணம் ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. இறைவன் நம்ம உள்ளுக்குள்ளேயே நீக்கமற நிறைஞ்சிருக்கும்போது, அதாவது நம்மகிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதபடி இருக்கும்போது, அவரை அணுகிறதுக்கு மிக நேரடியான, மிக உண்மையான வழி உள்ளுக்குள்ள திரும்புறது தானே. சரிதான். உத வழிபாடுங்கிறது ஒரு சிம்பிள், ஒரு சப்போர்ட். ஆனா அக வழிபாடுங்கிறது நேரடி அனுபவம். இன்னொன்னு பாருங்க, வெளியில இருக்கிற சூழல் மாறும்போது புற வழிபாடுகள் தடைப்படலாம், இல்ல மாறலாம். ஆனா அக வழிபாடு எங்கேயும் எப்பவும் சாத்தியம். அது நம்மள முழுசா சார்ந்தது. இது கடவுளோட இருக்கிற நம்ம உறவை ரொம்ப தனிப்பட்டதாகவும் ஆழமானதாகவும் மாத்துது. அப்போ புற வழிபாடு ஒருவேளை இறைவனை பத்தின எண்ணங்களுக்கு நம்மளை தயார்படுத்துற ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மையான சந்திப்பு, அந்த சாநித்தியத்தை உணர்றதுங்கிறது உள்ளுக்குள்ளதான் நடக்கணும்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் சவாலான பயணமா கூட இருக்கலாம் இல்லையா? மனசை உள்ள திருப்புறது அவ்வளவு சுலதமா? நிச்சயமா இது ஒரு சவாலான பயணம்தான்.
நம்மளோட புலன்கள் இயல்பாவே வெளி உலகத்தை நோக்கி தான் இழுக்கப்படுது. மனசும் பாட்டுக்கு வெளி விஷயங்கள்லே சுத்திக்கிட்டு இருக்கு. அத உள்ள திருப்பி இறை உணர்வுல நிக்க வைக்கிறதுங்கிறது அதுக்கு தொடர்ச்சியான பயிற்சி தேவை. ம், அதுக்கு தான் தியானம், ஜபம் இந்த மாதிரி அகமுக சாதனைகளை வலியுறுத்துறாங்க. சுலபம் இல்லதான், ஆனா சாத்தியம். இன்னொன்னு, இந்த தியான பகுதி சொல்ற மாதிரி அந்த உண்பொருள் ஏற்கனவே உள்ளுக்குள்ளதான் இருக்காருங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த பயணம் கொஞ்சம் லேசாகும். நாம புதுசா எதையும் உருவாக்கல, ஏற்கனவே இருக்கிறத உணரத முயற்சி பண்றோம். சரி, நம்ம இந்த உரையாடல்ல சில முக்கியமான சொற்களை பயன்படுத்தணும். அதோட அர்த்தத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டா இந்த தியான பகுதியோட சாரத்தை உள்வாங்கிக்க இன்னும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை. போற்றுமிடம், போற்றுதலுக்குரிய இடம், அது நம்ம உள்ளம்தான். உன்பொருளே, மெய்ப்பொருள், கடவுள். நீக்கமற, இடைவெளியே இல்லாம எங்கும் முழுமையா நிறைஞ்சிருக்கிறது. சாநித்தியம், கடவுளோட உடனிருப்பு, அந்த பிரசன்னம். நல்ல அர்ச்சனை, சும்மா சடங்கு இல்ல, கடவுளோட உடனிருப்பு உள்ளுக்குள்ள உணர்றதுதான் உண்மையான வழிபாடு. சரி, அப்புறம் ஔவையார் குறையாமல்னு பீடம், புனிதமான வழிபாட்டிடம், அது நம்ம உள்ளமே. உணர்வே சிவலிங்கம். வெளியில இருக்கிற உருவம் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இறை உணர்வு தான் முக்கியம். தெள்ளியர், தெளிந்த ஞானம் உள்ளவங்க. அர்ச்சிக்கும் ஆறு, அவங்க வழிபடுற முறை, அதாவது அக வழிபாடு. இந்த சொற்கள்லாம் வெறும் வார்த்தை இல்ல, அகப்பயணத்துக்கான வழிகாட்டிகள். ஆக இந்த தியான பகுதியிலிருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய செய்தி என்னன்னா, நாம தேடுற கடவுள் எங்கேயோ தூரத்துல இல்ல. அவர் நம்ம இதயத்துக்குள்ளே நம்ம கூடவே இரண்டரை கலந்திருக்காரு. அவரை வெளியில தேடுறதை விட நம்ம உள்ளத்திலேயே அவரோட இருப்ப, அந்த சாநித்தியத்தை உணர்றதுதான் உண்மையான மேலான வழிபாடு. ஆமா, இது வழிபாட்டா ஒரு வேலையா மட்டும் பார்க்காம ஒரு நிலையா, ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வா மாத்துது. ஔவையார் குரல் சொல்ற மாதிரி நம்ம உள்ளமே கோயிலாவும் நம்ம உணர்வே தெய்வமாவும் மாறுற ஒரு அனுபவம். அக வழிபாடே ஆன்மீக பயணத்தோட இலக்குங்கிறத தெளிவா காட்டுது. சரி, புற வழிபாடுகள் இந்த அக உணர்வுக்கு நம்மள கூட்டிட்டு போனா அது பயனுள்ளதுதான். இல்லனா அது வெறும் சடங்கா நின்னுட வாய்ப்பிருக்கு. இந்த உரையாடல் அக வழிபாட்டோட ஆழத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகா நமக்கு காட்டுச்சு. இப்போ இந்த ஆய்வோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். இந்த தியான பகுதியும் ஔவையார் குரலும் சொல்ற இந்த கருத்தை, அதாவது இறைவன் உங்க உள்ளத்திலேயே இருக்கார், அந்த இறை உணர்வே உண்மையான வழிபாடுங்கிறத நீங்க முழுசா உள்வாங்கிட்டா அது உங்களோட அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தும்? நீங்க உலகத்தை பார்க்குற விதம், மத்தவங்களோட பழகுற விதம், நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை அணுகுற விதம், இதுலெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வரலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அக உணர்வு உங்க செயல்கள்ல எப்படி வெளிப்படும்? இது ஆழமா சிந்திக்க வேண்டிய கேள்விதான். அந்த இறைவனோட சாநித்தியத்தை நமக்குள்ள உணர்றதுங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் எல்லார்ட்டையும் அதே இறைத்தன்மைய பார்க்க தூண்டுமா? ஆமா, அது நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பொறுமையையும் கருணையையும் அன்பையும் வளர்க்குமா? நம்ம செயல்களோட நோக்கத்தை மாத்துமா? சும்மா வெளியில வெற்றிகளை தேடுறதுல இருந்து அக நிறைவை நோக்கி நம்மள நகர்த்துமா? இந்த உள்ளுணர்வு மலரும்போது வாழ்க்கை எப்படி மாறும்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.